திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு போடி தொகுதி ஒதுக்கப்படலாம் என தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். ஓபிஎஸ்க்கு திமுகவில் ஒரு சீட் வழங்கப்படும் என தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். ஓபிஎஸ் முன்னதாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது 6 சட்டமன்ற தொகுதிகள் தங்களுடைய குழுவிற்கு வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு 6 தொகுதிகள் ஒத்து வராததால் 3 தொகுதிகளாக எங்கள் குழுவுக்கு, அதாவது ஐயப்பனுக்கும் தன் மகனுக்கும் என தனக்கும் மொத்தம் 3 தொகுதிகளை அவர் கேட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த 3 தொகுதிகளும் திமுகவுடன் நேரடியாக சேராமல் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கான உதயசூரன் சின்னத்தில் வாய்ப்பாக அமைக்க வேண்டும் என்றும் அந்த கோரிக்கையில் சொல்லப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் திமுக சார்பில் அவரிடம் ஒரே ஒரு தொகுதி, போடி தொகுதி மட்டும்தான் உங்களுக்கு ஒதுக்கப்படும் என்றும் நீங்கள் திமுகவில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போதே அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அவருக்கு அந்த ஒரு தொகுதி மட்டும் ஒதுக்கப்படும் என்று திமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அது குறித்தான் இன்று காலை நடந்த நட்சத்திர விடுதியில் பேச்சுவார்த்தையில் சேகர்பாபு ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சமாதானப்படுத்தி அவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார். ஆனால் தற்போது வரை திமுகவிற்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் போடி ஒரு தொகுதிதான் ஓ பன்னீர்செல்வனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் அவர் இணைந்திருக்கிறார். தற்போது இணைந்திருந்தாலும் கூட அவருக்கு ஒரு தொகுதி மற்றும் போடி மட்டும்தான் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏனைய தொகுதிகளான இருக்கக்கூடிய அவர் மதுரையில் ஒரு தொகுதி மகனுக்கு கேட்டிருக்கிறார். அதே போல உசிலம்பட்டி தொகுதியை மீண்டும் ஐயப்பனுக்கு கேட்டிருக்கிறார். இது இரண்டும் திமுகவில் உறுதிப்படுத்தப்படவில்லை. அவருக்கு போடி தொகுதி ஒன்றை தான் முதலமைச்சர் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வருகிறது.